நான் ஷிபி 2 பேரும் வந்துட்டு சூப்பர் சிங்கர்ஸ். எங்களையும் இதே மாதிரி தான் வந்து அபிபா சுரேஷ் அங்கிள் கூப்பிட்டனால மட்டும்தான் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு வந்து இவ்வளோ இவர் பண்ணுறாருன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ பிராண்ட் வேலி ஆர்கனைசர் வந்துட்டு பிராண்ட் வேலி அப்படின்றது சாய் கார்த்திக் அவர் வந்து லிட்டரலா ஏமாத்துறாரு. எல்லார்கிட்ட இருந்தும் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பைசா போட்டிருக்காங்க, அதுக்கும் ரீஃபண்ட் பண்ணல, எங்களோட அமௌண்ட்டும் செட்டில் பண்ணல, எதுவுமே பண்ணாம சும்மா ஆரம்பிங்க நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி இது வந்து ஒருத்தர் 2 பேரோட பேமெண்ட் கிடையாது. இப்போ ஆர்டிஸ்ட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பேசணும், ஆடியன்ஸ் பாருங்க எத்தனை பேர், அந்த பக்கம் லைட்ஸ் சவுண்ட் யாருக்குமே பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்றாரு. இவரு சிம்பிளா வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு காரணத்தை சொல்றாரு. பட் ஒரு ஒரு ஷோவை ரன் பண்றதுக்கு ஆர்கனைசருக்கு எல்லா பேக்கப்பும் இருக்கணும். வெறும் ஸ்பான்சர்ஸை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் படம் எடுக்கிறாங்களா? இல்லையே, கிடையாது இல்லையா? இப்போ ஆடியன்ஸ் வராங்களோ இல்லையா, படம் எடுத்துறாங்க, படம் நல்லா இருந்தால் படம் ஓட போகுது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து சேல் வந்து டிக்கெட் வந்து எனக்கு இவ்வளோ கவுண்ட்ஸ் கம்மியாக வந்தது, அதனால ₹1 கூட கொடுக்கல யாருக்குமே. டிராவல்லேருந்து எதுவுமே எந்த விஷயத்தையுமே அவர் பார்த்துக்கல. ஸோ எங்களுக்காக ஃபைட் பண்ணி வாங்குறதுக்காக தான் அபிபா சுரேஷ் சார் பேசிட்டு இருக்காரு. புக்கிங் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட நாமளும் இன்னும் 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில். பட் வந்து டிக்கெட் வந்து அந்த அளவுக்கு போகலை. கிட்டத்தட்ட ஒரு 100 டிக்கெட் கூட நம்ம போகலாம். ஆன்லைனில் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாம் பண்ணோம். நம்ம அக்கௌண்ட்லேயும் இருக்குது. என்னோட பேலன்ஸ் வந்து இப்போ என்ன ஏதுங்கிறது அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தா யாரெல்லாம் அனுப்பிச்சாங்கிறது எல்லா விவரம் தெரியுங்க. இல்லை QR கோடில் எதுங்க இல்லை எடுத்துக்க ரீஃபண்ட் பண்ணணும் எடுத்து சார் இல்லைண்ணா, நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது சேலம்ல இருக்க திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் ரோட்ல இருக்கிற சேலம் திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் ரோட்ல இருக்கிற ஸ்ரீ வரலட்சுமி மஹால்ல இருக்கோம். சார் வந்து இவ்வளவு நேரம் ஒயிட் டிஷர்ட் போட்டிருந்தாலே அபிபா சுரேஷ் சார். இவருக்கு நாங்கள் ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் பண்ணும்போது எங்களுக்கு இது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்ததே கிடையாது. பேமெண்ட் வைஸ்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பேமெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால் இவர் சார் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசம்பர் 31 அன்னைக்கு ஈவினிங் வந்து இங்கே ப்ரோக்ராம் நடக்குது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டார். நமக்கு இதே மாதிரி என்கொயரி நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். இங்கே ப்ரோக்ராம் நடக்குது, அங்கே ப்ரோக்ராம் நடக்குது. சார்கிட்ட ஓகேன்னு சொன்னனால மற்ற எல்லா ப்ரோக்ராமும் தவிர்த்தாச்சு. ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் தான் இருக்குன்னு சொல்லி நாங்களும் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து, இதுக்கு முன்னாடி நேற்று வேறு ஒரு ஊரில் இருந்தோம், கோயம்புத்தூரில் இருந்தேன் நான். அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஷோ நடக்குதுன்னு சொன்னோன்னே எனக்காக ஒரு 10 பேர் வந்திருப்பாங்களே டிக்கெட் எடுக்க, இவங்களுக்காக ஒரு 10 பேர் வந்திருப்பாங்களே, அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்கள பேரும். இது வந்து இவர் பிராண்ட் வேலி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சார் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவர் அதான் இது வரைக்கும் பேமெண்ட் அந்த மாதிரி அட்வான்ஸ் இந்த மாதிரியும் கொடுக்கல. ஸ்டேஜில் ஏறி ப்ரோக்ராம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்க்க முடியாது யாருமே, ஏன்னா இது 12 மணி வரைக்கும் போகிற ப்ரோக்ராம். 12 மணிக்கு அப்புறம் யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது இல்லையா? ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.